கர்த்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் பாபிலோன் தேசத்திலிருந்து கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு விண்ணப்பமாக அந்த பகுதிகள் காணப்படுகிறது. அதிலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய இரக்கம் கிடைக்காதபடி ஒரு வறட்சியான ஒரு தண்ணீர் பஞ்சம் நிறைந்த ஒரு காலங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். வாழ்வின் அந்த பகுதிகள் வறட்சியாகவும் மிகவும் ஒரு மெலிந்த கேவலமான ரூபம் கொண்ட தோற்றமுடையதாகவும் அந்த வாழ்வின் நிலைகள் காணப்படுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு விண்ணப்ப பகுதியுமாயும் இது காணப்படுகிறது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாழ்வினுடைய நம்பிக்கையே நீங்கள் தான் ஆண்டவரே, ஆபத்து காலத்திலுடைய இரட்சகரும் நீங்கள் தான் அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக தங்களுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் வெளிப்படுத்தி ஆண்டவருடைய சகாயத்திற்காக அவங்க கூப்பிடுவதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த இவர்கள் சொல்லுகிறபடியே நம்பிக்கைக்குரியவரும் ஆபத்து காலத்தில் இரட்சிக்கிறவருமாகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தோன்றிக் கொண்டிருக்கிறார். வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்களுடைய நம்பிக்கை இழந்த வாழ்வின் பகுதிகளிலே நம்பிக்கையோடு கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு இயற்கைக்கு மேலான, மருத்துவத்திற்கு மேலான, இந்த உலகம் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை செய்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதை போல ஆண்டவருடைய அந்த இரக்கத்தினாலே பல ஆபத்துகளிலிருந்து பல இக்கட்டுகளிலிருந்தும் தேவனை நம்பியிருந்த ஜனம் விடுவிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய நம்பிக்கைக்கு மாறான காரியங்களை நடப்பிக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நம்முடைய எல்லா கால நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் விட்டுவிடாதபடி நாம் இறுதி வரை அந்த நம்பிக்கை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் நம்பிக்கைக்குரியவர் தான். அவர் ஆபத்து காலத்தில் ரட்சிக்கிறவர் தான். நம்முடைய தற்போதுள்ள வறட்சியான வாழ்க்கையை மாற்ற, இந்த சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும். நம்முடைய நம்பிக்கையிலே ஒருபோதும் தள்ளாடுதல் வேண்டாம். நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய செப வாழ்வின் அனுபவங்களிலே ஒருபோதும் குறைவுகள் நமக்கு வேண்டாம். காரணம், அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் நம்முடைய ஆபத்து காலத்தில் ரட்சிக்கிற உன்னதமான தேவனாக இன்றும் அவர் உயிரோடு கூட நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அந்த நம்பிக்கையிலே தோய் வராதபடி பார்த்து கொள்ளுவோம், சந்தேகம் வராதபடி பார்த்து கொள்ளுவோம். நம்முடைய நம்பிக்கையிலே சந்தேகம் வருமென்றால் கூட நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சூழ்நிலைகளை கண்டு நம்முடைய நம்பிக்கையை சந்தேகத்திற்குரியதாக மாற்றிக்கொள்ளாதிருப்போம். நம்முடைய நம்பிக்கையை குறைத்து கொள்ளாதிருப்போம். ஆபத்து ஒரு தேவ பிள்ளையை கிட்டி வருவதனாலே தேவன் கைவிட்டார் என்று சொல்லி நாம் தேவனை அப்படி முறுமுறுக்காதிருப்போம். இவைகளெல்லாம் நாம் கடந்து போக வேண்டிய பாதைகளை தவிர ஆண்டவராகிய தேவன் நம்மை வெறுத்து விட்டதினால் அல்ல. ஆனபடினால் இந்த வறட்சியின் காலங்களையும் போக்கி நாம் நம்முடைய வாழ்வை செழிப்படைய, நம்முடைய வாழ்விலே நீரூற்றுகளை சுரக்க பண்ண கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆனபடினாலே
நம்பிக்கையிலே தொய்வில்லாமல் ஆபத்து காலத்தில் இரட்சிக்கிற தேவன் என்கிற அறிவிலே எந்தவித வேற்று எண்ணங்களுக்கும் இடங்கொடாமல் தெளிவான மனநிலையோடு கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்விலும் அதிசயங்களை செய்து செழித்து மகிழ பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறவரே, ஆபத்து காலத்தில் எங்கள் இரட்சகராய் இருக்கிற கர்த்தரே, ஆண்டவரே, இந்த நம்பிக்கையும் இந்த அறிவும் ஒருபோதும் எந்த சூழ்நிலைகளிலும் எங்களிலே குறைந்து போகாதபடி, எங்கள் நம்பிக்கை சந்தேகத்திற்குரியதாய் மாறாதபடி, எங்களுடைய ஆண்டவரே அறிவு கர்த்தரை குறித்த அறிவு அலட்சியமாகவும் முறுமுறுப்பாய் மாறாதபடிக்கு தெளிவான மனநிலையோடு உம்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பொழுது வறட்சியான காலங்கள் மாறி செழித்து ஆண்டவரே மகிழ பண்ணுகிற ஆண்டவர் அல்லவா, அப்படியே நீங்கள் வாழ்க்கையை செய்வீராக. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு அனுமதிக்கிறோம்ப்பா, கர்த்தருடைய கிருபைகளுக்கு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.